தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இது தொடர்பான விவரங்கள் இங்கே பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கூட்டணிகள் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகியிருந்தது. இந்த நிலையில சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது என்றும் அரசியல் பொருத்தலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புகிறேன் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த பீகார் தேர்தலை தொடர்ந்தும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாகவும் பல்வேறு தகவல்களும் செய்திகளும் அவ்வப்போது வெளியாகியிருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் இந்த சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த சூழல்ல இந்த குழுவை வரவேற்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்தியா கூட்டணியில, அதாவது குறிப்பாக தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதாகவும் அதனை நம்புவதாகவும் ப. சிதம்பரம் அவர்கள் தனது ட்விட்டர் மூலமாக தெரிவித்துள்ளார். ஹரிஹரன், விவரங்களுக்கு நன்றி. அரசல் புரசல் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருப்பதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் பேச்சு நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ளார் ப. சிதம்பரம். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துவதாகவும் ப. சிதம்பரம் தனது கருத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அரசல் பரசலாக வெளியாகும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என தான் நம்புவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்ததன் மூலம் கூட்டணியை உறுதி செய்தது காங்கிரஸ் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 உறுப்பினர்களை கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 உறுப்பினர்கள் குழுவை காங்கிரஸ் கட்சி நியமித்திருப்பதை வரவேற்பதாக ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துவதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அரசல் புரசல் செய்திகளுக்கு முடிவு கட்டும் என்று தான் நம்புவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்ததன் மூலம் கூட்டணியை காங்கிரஸ் உறுதி செய்துள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். 5 உறுப்பினர்கள் குழுவை காங்கிரஸ் கட்சி நியமித்திருப்பதை தான் வரவேற்பதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் இந்த 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் காணலாம். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துவதாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.